Hey guys, welcome to my channel Code with Curly. நம்ம portfolio app வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதோட part 4 வீடியோ இது. ஸோ part 1, part 2, part 3ல வந்து நம்ம nav bar setup பார்த்துருக்கோம், ரெஸ்பான்சிவாகவும் பண்ணியிருக்கோம் அண்ட் ரவுட் செட்டப் பண்ணியிருக்கோம். அண்ட் part 3ல வந்து நம்ம லைக் ஹோம் ஹீரோவோட செட்டப் எல்லாம் பண்ணிட்டோம். பட் ஹோம் ஹீரோ பார்ட் வந்து இன்னும் ரெஸ்பான்சிவாக மாறல. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ ரெஸ்பான்சிவாக மாறுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஹோம் ஹீரோ ஸ்டைல்ஸில் போய்க்கோங்க. அதில் வந்து மீடியா queries எழுதணும் ரெஸ்பான்சிவாக மாறுறதுக்கு. மீடியா screen and okay and max width வந்து ஒரு 650 இல்லை 640 பிக்சல் வச்சுக்கலாம். 640 பிக்சல் இருக்கிற மாதிரி போகிறோம்னா நம்ம ஹீரோ கண்டென்ட்டோட H1 பேராகிராஃபு அதுக்கப்புறம் பட்டன், ஏன்னா அதெல்லாம் தானே இங்கே இருக்கு. ஸோ அது மூணையும் காப்பி பண்ணிக்கலாம். அது இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஹீரோ கண்டென்ட்டில் இருக்க H1ல பேடிங் வேணாம், ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபாண்ட் சைஸ் வந்து 2.5 வந்து கம்மி பண்ணிக்கலாம். அண்ட் பேராகிராஃபில் வந்து மற்ற எதுவுமே வேணாம், அதே மாதிரி ஃபாண்ட் சைஸ் வந்து 1 rem வச்சுக்கலாம். அண்ட் கண்டென்ட் பட்டன் வந்து ஃபாண்ட் சைஸு பட்டனோட ஃபாண்ட் சைஸ் வந்து 0.9 rem கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பேடிங், ஸோ பேடிங் வந்து 0.6 rem, அதுக்கப்புறம் 1 rem. இப்போ இதை சேவ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இன்னும் சில சேஞ்ச் இருக்குது. அதாவது வந்து இப்போ ஹீரோ வச்சுருக்கோமா, அந்த ஹீரோவில் வந்துட்டு என்ன ஆட் பண்ணணுன்னா ஹைட்டு வந்து பர்சன்டேஜ் இல்லாமல் 100 வியூ போர்ட் ஹைட்டு அதை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஹீரோ கண்டென்ட் வந்து மேக்ஸிமம் வித் ஆட் பண்ணணும். ஸோ இதில் மேக்ஸ் வித் வந்து 90%. ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்களா மாறிடுச்சா? ஸோ மேக்ஸிமம் வித் கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா மேபி இதை நான் காட்டுறேன். சி ரெஸ்பான்சிவாக இருக்கா? ஓகேவா? ஸோ இங்கே ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ நான் ஸ்க்ரால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இந்த மேலே இருக்க டேப் இருக்கு இல்லையா, அது ஃபிக்ஸ்டாக இருக்கணும். நான் ஸ்க்ரால் பண்ணும்போது என் கூடவே வரணும், பட் அது வரல, அதாவது nav bar வந்து வரல. ஸோ அதுக்கு வந்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ nav bar ஸ்டைல்ஸில் இருக்கேன் இப்போ நான். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா ஹெட்டரில் வந்து இங்கே வந்து பொசிஷன் ஃபிக்ஸ்டுன்னு வச்சுப்போம். பொசிஷன் வந்து ஃபிக்ஸ்டு. அதுக்கடுத்து வந்து வித் வந்து ஒரு 100%. அப்புறம் ஹைட் வந்து ஒரு 90 பிக்சல். அண்ட் சி இண்டெக்ஸ் வந்து 10. ஓகே, இப்போ சேவ் பண்ணியாச்சு. அடுத்து இங்கே பாருங்கள், ஸோ இந்த பேக்ரவுண்ட் கலர் போயிடுச்சா? பட் இப்போ நான் வந்து லைக் அந்த வியூ போர்ட்டோட ஹைட் வந்து அதிகமாக இருந்ததுன்னா அந்த மாதிரி பேக்ரவுண்ட் கலர் காட்டுற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா .header -background அந்த மாதிரி வச்சுக்க போகிறேன். இங்கே வந்து பேக்ரவுண்ட் கலர், ஸோ கலர் வந்து RGBAல செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ RGBAல வந்துட்டு 0.01 கடைசி மட்டும் 9 வேணாம் 85 தரப்போகிறேன். ஓகே, கொடுத்தாச்சு. அடுத்து வந்துட்டு ட்ரான்சிஷன், ஸோ அந்த ட்ரான்சிஷன் வந்து 0.5 செகண்டுக்கு. ஓகே, இப்படி வச்சுட்டேன். பட் இது எப்போ நடக்கணும், எப்போ வந்து இந்த ஹெட்டர் கால் ஆகணும், எப்போ இந்த ஹெட்டர் பிஜி கால் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும் இல்லையா? அதுக்கு nav பாரோட JSX போய்க்கலாம். இங்கே வந்து ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து ஆட் பண்ணணும். ஸோ என்ன ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறோம்னா கலருக்கு எப்போல்லாம் அந்த பேக்ரவுண்ட் கலர் வரணும்னு. ஸோ கான்ஸ்ட் கலர் செட் கலர், இது வந்து யூஸ் ஸ்டேட்டு. ஸோ இது வந்து இனிஷியலாக வந்து நான் ஃபால்ஸ்ன்னு வந்து வைக்கிறேன், ஃபால்ஸ். இப்போ இதை வந்து லைக் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு ஆரோ ஃபங்க்ஷன், ஹேண்டில் கலர் சேஞ்சு. ஸோ இந்த ஆரோ ஃபங்க்ஷன் வந்து அதில் என்ன இருக்க போகுதுன்னா நம்ம இஃபில்ஸ் வந்து பண்ண போகிறோம். அதாவது எப்போன்னா விண்டோ வந்து ஸ்க்ரால் பண்ணும்போது விண்டோ.scroll y
அதாவது y ஆக்சிஸில் வந்து ஸ்க்ரால் பண்ணும்போது அது வந்து விச் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 100 இருந்துச்சுன்னா அதோட கலர் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ட்ரூன்னு வந்து செட் பண்ண போகிறோம். ட்ரூ. எல்ஸ் இல்லைன்னா செட் கலர் வந்து ஃபால்ஸு. ஓகே, ஸோ இந்த மாதிரி செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த ஹேண்டில் கலர் சேஞ்ச் வந்து என்ன மாதிரினா இது ஒரு ஈவெண்ட் ஹேண்ட்லர் மாதிரி தானே. ஸோ அதாவது ஈவெண்ட் லிசனர் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு வந்து விண்டோ டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர். இது எப்போ நடக்கணும்னா ஸ்க்ரால் பண்ணும்போது என்ன நடக்கணும்னா இந்த இதை கால் பண்ணிக்கோ, ஹேண்டில் கலர் சேஞ்ச் வந்து கால் ஆகிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து அடுத்து என்ன பண்ண போறோம்னா இந்த ஹெடர், இந்த கிளாஸ் நேம் தானே இங்கே தானே வரணும். ஸோ இங்கே வந்து என்ன மென்ஷன் பண்ண போறோம்னா இப்போ கலர் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா ஹெட்டர் -bg கால் ஆகணும். இல்லை அப்படின்னா வெறும் ஹெட்டர் கால் ஆகணும் அப்படின்னு வந்து நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து அதாவது ஸ்க்ரால் பண்ணி இதுவாகும்போது நமக்கு தெரியணும். ஸோ இப்போ எப்படின்னா இங்கே தெரிய மாட்டேங்குது. என்ன ரீசன்னா அதாவது வந்துட்டு இந்த விண்டோ ஸ்க்ரால் வந்து நான் இப்போ 100 கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ 1 கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்கே நம்ம ஸ்க்ரால் பண்ணாலுமே வரலையே, என்ன பிரச்சனைன்னு வந்து பார்த்தா இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா இந்த பேக்ரவுண்ட் கலரில் ஹெட்டரில் நம்ம எக்ஸ்ட்ரா 0 கொடுத்துருக்கோம். அதுதான் பிரச்சனை. இப்போ வரும். இங்கே பார்த்தீங்களா, இப்போ நான் ஸ்க்ரால் பண்ணுறேன், இப்போ வரும். ஓகேவா? ஸ்க்ரால் பண்ணால் அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து nav பாரில் சேஞ்ச் ஆகிற மாதிரி வச்சுட்டோம். ஓகே, அடுத்து வந்து இப்போ இந்த ஹாம்பர்கர் மெனு கிளிக் பண்ணால் இங்கே பார்த்தீங்களா ஓவர்லேப் ஆகுது. அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தோம்னா தான் வந்து அது ஆக்டிவாக nav மெனு ஆக்டிவாக இருக்கும்போது பேக்ரவுண்ட் கலர் வந்து கொடுத்தாகணும். அது ரெஸ்பான்சிவ்ல மாற்றுவோம். ஓகே, nav மெனு ஆக்டிவ், அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து இதே RGBA. நான் வந்து 34,0.95. ஓகே, நீங்கள் பார்த்தீங்களா இப்போ கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து என்ன இந்த 4 பார்ட்ஸில் வந்துட்டு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா nav பார் வந்து செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ nav பாருக்கு வந்து ரெஸ்பான்சிவாக மாற்றிருக்கோம். அண்டு ஹோம் ஹீரோ செட்டப் பண்ணியாச்சு. ஹோம் ஹீரோலேருந்து இது நேவிகேட்டும் ஆகுது. நம்ம அந்த பேஜஸில் எதுவுமே இல்லாதனால அப்படியே ப்ளூவாக தெரியுது. அதுக்கப்புறம் வந்து இதுவுமே ரெஸ்பான்சிவாக மாற்றியாச்சு. ஸோ ரெஸ்பான்சிவாக மாற்றிருக்கோம். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அடுத்து நம்ம இந்த ஃபூட்டர் செட்டப் அதெல்லாம் வந்து பண்ணலாம். அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் கைஸ். பை பாய். டேக் கேர்.